Hi friends, good evening. Or important information. ஆர்ஆர்பி எக்ஸாமை 28 30 வரைக்கும் நம்ம எழுதியிருந்தோம் ஸ்டாஃப் நர்ஸ் அண்ட் பேராமெடிக்கல் கேட்டகரியில். இதுக்கு உங்களோட கொஷின்ஸையும் நீங்கள் கொடுத்த ஆன்சரையும் அதுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்ததுனாவும் நீங்கள் ரைஸ் பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இன்றைக்கி 4 மணிலேருந்து 11 வரைக்கும் இருக்குது. எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்கிறேன். இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கிற டீட்டெயிலையும் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா, எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் ரைஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு 04/2024 இதுதான் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டு பேராமெடிக்கல் கேட்டகரிக்கு. நோட்டீஸ் ஆன் த வியூவிங் ஆஃப் சிபிடி கொஷின்ஸ் ரெஸ்பான்ஸ் கீ அண்ட் ரைசிங் ஆஃப் த அப்ஜெக்ஷன் இஃப் எனி டு கொஷின்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் கீஸ்னு கொடுத்துருக்காங்க. தி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபார் த வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பேராமெடிக்கல் against CEN number 04/2024 was conducted on the 28/4/2025 to 34/2025 in order to enable the candidate who appeared the CPT to view the questions. உங்களோட கொஷினையும் பார்க்கலாம், நீங்கள் பண்ண ரெஸ்பான்ஸையும் பார்க்கலாம், அண்ட் ஆன்சர் கீயையும் பார்க்கலாம். A link has been provided on the website or the RRBs will be active from the 6/5/2025 at 4 PM லேருந்து 11/5/2025 12 o'clock வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஆஃப்டர் வியூவிங் ஆஃப் த டீட்டெயில் அப்ஜெக்ஷன் இஃப் எனி ஏதாவது இருந்ததுன்னா regarding the questions ஆப்ஷன்ஸ் அண்ட் கீழே can be raised by the candidate for the which time and schedule fee and procedure is given below கொடுத்துருக்காங்க. டைம் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா வியூவிங் ஆஃப் த கொஷின்ஸ் ரெஸ்பான்ஸ் கீ அண்ட் ரைசிங் ஆஃப் த அப்ஜெக்ஷன் எகெயின்ஸ்ட் த கொஷின் ஆப்ஷன் அண்ட் கீ அண்ட் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 6/5/2025 4 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் ஆஃப் த வியூவிங் ஆஃப் கொஸ்டின் அப்ஜெக்ஷன் ரைசிங் அண்ட் பேமெண்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா 11 12 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. தட் மீன்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்குது. ஃபீ ஃபார் த ரைசிங் அப்ஜெக்ஷன் ப்ரெஸ்கிரைப்டு ஃபீ ஆஃப் ரைசிங் அப்ஜெக்ஷன் இஸ் 50 rupees ப்ளஸ் அப்ளிகபிள் பேங்க் சர்வீஸ் சார்ஜஸ் பெர் கொஷின். ஒரு கொஷினுக்கு 50 ரூபா நீங்கள் பே பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து ஏதாவது கொஷின் ரைஸ் பண்ணுறதுனா யாராவது ஒருத்தர் பண்ணுங்கள். மாற்றி கொஷின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாகிடும். ஒரே கொஷினுக்கு எல்லாருமே பண்ணும்போது அவங்களுக்கு தான் அது பெனிஃபிட்டு. In case of objection raised found to be correct, if the fee paid against such valid objection shall be refunded to the candidate after deducting the of applicable bank charge. இன்கேஸ் உங்களோட கொஷின் நீங்கள் ரைஸ் பண்ணது, அதாவது ஆப்ஷன்ஸ் ரைஸ் பண்ணது கரெக்டான கொஷினுக்கு நீங்கள் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த ஆன்சர் தான் கரெக்ட் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபீ ரீஃபண்ட் ஆகிடும். அந்த பேங்க் சார்ஜஸை மட்டும் கம்மி பண்ணிடுவாங்க. தி ரீஃபண்ட் வில் பி மேட் டு த அக்கௌண்ட் ஃப்ரம் த வேர் த கேண்டிடேட். ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு அந்த ஃபண்டு ரீஃபண்ட் ஆகிடும். மோட் ஆஃப் பேமெண்ட் ஃபீ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் of procedure when the necessary guidelines will be available in the link provided on the official website ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The candidate are advised to the raise the objection. இப்போ ஏதாவது இருந்துச்சுன்னா அப்ஜெக்ஷன் நீங்கள் ரைஸ் பண்ணலாம். வெல் பிஃபோர் த லாஸ்ட் டேட் டைம், அதாவது 11/5/2025 12 மணிக்குள்ளே பண்ணிடுங்க. எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. ஏன்னா கடைசி நாளெல்லாம் உங்களுக்கு போர்ட்டல் பிஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் விச் நோ ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் த கேண்டிடேட் ஆன் த கொஷின்ஸ் ஆப்ஷன் கீ எக்ஸ்ட்ரா வில் பி entertained. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. தி டிசிஷன் ஆஃப் த ஆர்ஆர்பிஸ் ஆன் த அப்ஜெக்ஷன் ரைஸ் ஷால் பி ஃபைனல். ஸோ அதாவது ஆர்ஆர்பி என்ன அவங்க கரெக்ட் ஆன்சர்னு கொடுக்குறாங்களோ, இன்கேஸ் உங்களோட செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஓகே, இல்லைனா ஆர்ஆர்பி கொடுக்குற ஆன்சருக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க டிசிஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி யாரெல்லாம் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதினாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் அவங்களோட ஆன்சர் கீயையும் செக் பண்ணி பார்த்துக்குவாங்க, அவங்களோட ஆன்சர் ஷீட்டையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா ரைஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக தான் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.